ஆ அத்தை எங்க இருக்கீங்க? ஏன் பவி, எதுக்கு? இல்ல அத்தை, சும்மாதான் ஃபோன் பண்ணேன். டக்குன்னு உங்க ஞாபகம் வந்துச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். நீங்க கேண்டீன்ல இருக்கீங்களா இல்ல வெளியே எங்கேயாவது இருக்கீங்களா அத்தை? இல்ல பவி, நான் சூப்பர் மார்க்கெட்ல இருக்கேன். வீட்டுக்கு மளிகை சாமான்லாம் வாங்கணும்ல, அதான். நீயும் ஆஃபீஸ்க்கு போயிட்டல்ல, அதான் நானே மார்க்கெட்டுக்கு வந்துட்டேன். அத்தை பொய் சொல்றாங்க. அத்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனால நாம நேரடியா அத்தை கிட்ட பேச வேண்டாம். பவி, இல்ல அத்தை, சும்மாதான் கேட்டேன். சரி, நீங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு வாங்க அத்தை, நான் அப்புறமா கால் பண்றேன். சரி வச்சிடுறேன். அப்பாடா. பேஷண்ட் இல்லாம அந்த அம்மா மட்டும் வந்து ரிப்போர்ட்டை காமிச்சு யார் என்னன்னு கேக்குறாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நாம இப்ப அந்த பேஷண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிடுவோம். ஹலோ. ஹலோ, யாரு? நான் பிபி ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன். உங்களோட பிரெக்னன்சி ரிப்போர்ட் எடுத்துட்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க எல்லா டீடைல்ஸும் கேக்குறாங்க. கொடுக்கட்டுமா? ஹலோ, என்ன சொல்றீங்க? என்னோட ரிப்போர்ட் எடுத்துட்டு யார் வந்திருக்கா? உங்க அம்மான்னு சொல்றாங்க. என்னது? ஏன் அம்மான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்களா? சான்ஸே இல்ல. என் அம்மா அங்க வரதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆமா, ஆள் எப்படி இருக்காங்க? ஆள் நல்லா அழகா இருக்காங்க. நல்ல ஃபேர், நல்ல ஹேர், ரொம்ப டீசென்ட்டா இருக்காங்க. ரொம்ப அமைதியா வந்து பொறுமையா கேட்டாங்க. ஹலோ, நான் ஒன்னும் அவங்கள பத்தி உங்களை புகழ்ந்தெல்லாம் பேச சொல்லல. ஆள் எப்படி இருக்காங்கன்னு தான் கேட்டேன். அதான் மேடம் சொன்னேன், ஆள் நல்லா தான் இருக்காங்க. அப்படியா? ஓகே. ஆனா அவங்க என் அம்மாலாம் இல்ல. அவங்கள அங்கேயே ஹோல்ட் பண்ணுங்க. சரி. வேற எதுனா ரிலேஷனா இருக்கும். அவங்க கிட்ட வேற எதுவும் பேசிக்க வேண்டாம். வெயிட் பண்ண சொல்லுங்க. ஓகே மேடம். நான் அங்க வரேன். சரி மேடம், நான் அப்படியே சொல்லிடுறேன். நம்ம ரிப்போர்ட் எடுத்துட்டு யார் அங்க போனது? யாருன்னு தெரியலையே. சந்தோஷோட கார்ல தானே அந்த ரிப்போர்ட் இருந்தது. ஒருவேளை பவித்ராவா இருக்குமோ? ஆனா பவித்ரா அம்மான்னு சொல்லிருக்க மாட்டாளே. லக்ஷ்மி ஆண்டியா இருந்தா? சரி, எதுவா இருந்தாலும் நம்ம நேர்ல போய் பார்ப்போம். வாங்க மிஸ்ஸஸ் பவித்ரா. நீங்க ஏற்கனவே இந்த மாதிரி ப்ராப்ளம்னு ஒரு வாட்டி வந்திருக்கீங்களே? ஆமா மேம். கல்யாணமானவங்களுக்கு அடிக்கடி நடக்கிறது தான். இது செக் பண்ணணும். சரி, இந்த பெட்ல படுங்க. ஆ. மேடம், உள்ள நர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்லிடுவாங்க. நீங்க ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் சீக்கிரம் பார்க்க சொல்லுங்க. சொல்லிருக்கேன் மேடம். எனக்கு வெளியில வேலை இருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. பார்த்துட்டு இருக்காங்கல்ல.
என்ன இது? லக்ஷ்மி ஆண்டி இங்க வந்து உட்கார்ந்திருக்காங்க. ஓ, நீதான் என்ன வேவு பார்க்க வந்தியா? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். உன்னை கேன்டீன்லயே வச்சு காலி பண்ணலான்னு நினைச்சேன். நீ இவ்ளோ தூரம் வந்துட்டியா? இரு, உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வைக்கிறேன். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா? பாத்துக்கிறேன், இரு வரேன். எஸ், சொல்லுங்க. மேடம், நான் ஆதிரா பேசுறேன். இந்த பிரெக்னன்சி ரிப்போர்ட் விஷயமா கால் பண்ணியிருந்தீங்கல்ல? ஆமா, சொல்லுங்க. நீங்க வந்துட்டீங்களா? இன்னும் வரல மேடம். நான் வந்துட்டே தான் இருக்கேன். வர வழியில டிராஃபிக் அதிகமா இருக்கு, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. பரவாயில்ல மேடம், வாங்க, நான் அவங்கள வெயிட் பண்ண வைக்கிறேன். ஐயோ, இவங்க கிட்ட நம்ம போனா இன்னும் சிக்கலாயிடும். நாமளே வழிய போய் சிக்கல்ல மாட்டிக்க கூடாது. ஹலோ மேடம், லைன்ல இருக்கீங்களா? இருக்கேங்க. இப்பதான் எனக்கு ஆஃபீஸ்ல இருந்து அர்ஜென்ட்டா கால் வந்துச்சு. நான் இப்படியே ஆஃபீஸ் போறேன். நீங்க ஒன்று பண்றீங்களா? சொல்லுங்க மேடம், நீங்க எங்க கஸ்டமர், உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. தேங்க்யூ. அப்புறம் அங்க வந்திருக்கவங்க அவங்க என் அம்மாவே கிடையாது. எங்க அம்மா இப்ப உயிரோடவே இல்ல, அவங்க இறந்துட்டாங்க. அங்க இருக்கிறது யாரும் எனக்கு வேண்டப்படாதவங்க என்னோட ரிப்போர்ட்டை திருடிட்டு வந்து உங்ககிட்ட எல்லா டீடைல்ஸும் வாங்கிட்டு என்ன பிளாக்மெயில் பண்ண பாக்குறாங்க. தயவு செஞ்சு அவங்க கிட்ட எந்த டீடைல்ஸும் கொடுத்துறாதீங்க. எனக்கு அப்பவே ஒரு சந்தேகம் அவங்க மேல இருந்துச்சு மேடம். நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க ரிலாக்ஸா ஆஃபீஸ் போங்க. தேங்க்யூங்க. லக்ஷ்மி ஆண்டி, இனிமே என்னோட ஒரு கண்ணு உங்க மேலதான் இருக்கும். என்னாச்சு மேடம்? செக் பண்ணிட்டாங்களா? கொஞ்சம் விவரம் சொல்லுங்க. உண்மையை சொல்லுங்க, நீங்க யாரு? நான் ஆதிராவோட அம்மா தான் மேடம். என்ன சொல்லுது ஆதிராவோட ரிப்போர்ட்டு? இங்க பாருங்க, பார்க்க ரொம்ப டீசெண்டா இருக்கீங்க. எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை? என்ன மேடம் என்னென்னமோ பேசுறீங்க? ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து எனக்கு வேணுங்கிறவங்க எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, அந்த பொண்ணுக்கு நான் அம்மா மாதிரின்னு டீடைல்ஸ் கேட்டா அதை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஹலோ, பேஷண்டோட ரிப்போர்ட் எடுத்துட்டு பேஷண்ட் தான் வரணும். பேஷண்ட் இல்லாம நீங்க தனியா வந்துட்டு ரிப்போர்ட்லாம் கேக்குறீங்க. எங்க ஹாஸ்பிடல்ல இந்த டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி எங்க கொடுத்து காசு வாங்க போறீங்க? இங்க ஹாஸ்பிடல்ல டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி ஏதாச்சும் பண்ண போறீங்களா? யாராவது உங்களை வேவு பார்க்க சொன்னாங்களா? உண்மையை சொல்லுங்க. என்ன சிஸ்டர், என்னாச்சு? பாருங்க சிஸ்டர், இவங்கள நம்ம பேஷண்ட் ஒருத்தவங்களோட ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு என்ன மெடிசன் என்ன டீடைல்னு கேட்டுட்டு இருக்காங்க. பேஷண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா இவங்க யாருன்னே தெரியலன்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்தா தேவையில்லாத பிரச்சனை வரும். நான் போலீஸை கூப்பிட வேண்டியது இருக்கும். முதல்ல இங்க இருந்து போங்க. செக்யூரிட்டி, சொல்லுங்க சிஸ்டர். இந்த அம்மா யார் என்னன்னே தெரியல. முதல்ல இவங்களை வெளியில அனுப்புங்க. அம்மா வெளில வாங்க. இருங்க. சரி, அந்த பொண்ணு எனக்கு வேண்டப்பட்ட பொண்ணுதான். நான் ஒன்னும் தப்பான விஷயம் கேட்கலையே. இப்ப என்ன கேட்டுட்டேனா? இங்க பாருங்க, நீங்க எந்த விளக்கமும் சொல்ல தேவையில்ல. செக்யூரிட்டி, இவங்கள முதல்ல வெளியில போக சொல்லுங்க. அவங்க தான் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, வெளில போங்க, கிளம்புங்க ஃபர்ஸ்ட். அந்த ஆஸ்பத்திரியில டீடைல் சொல்லாம பிரச்சனை ஆக்கிட்டாங்க. அவங்க மட்டும் சொல்லி இருந்தா
பிரச்சனையே இருந்திருக்காது. இப்ப ஆதிரா கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது? குட்டி கிட்ட கேட்டா அவன் கோவப்பட்டு கத்துவான். பவித்ராக்கு தெரிஞ்சு போச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அத்தை, ஆ என்னத்த சாப்பிடலையா? எனக்கு பசிக்கல பவி. அதான் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன். நீ சாப்பிட்டுட்டியா? இல்ல அத்தை, சந்தோஷம் வந்துட்டோம், அதுக்கப்புறம் சாப்பிடலான்னு இருக்கேன். ம், அத்தை, நீங்க சூப்பர் மார்க்கெட் போயிட்டு எப்ப வந்தீங்க? நான் உடனே வந்துட்டேனே. பெருசா ஒன்றும் வாங்கல. துணி பவுடரு, சோப்பு, அந்த ஹேண்ட் வாஷு, அவ்வளவுதான். என்ன பவி இப்படி பாக்குற? என்னாச்சு? ஒன்னும் இல்ல அத்தை, சும்மாதான். அத்தை, உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா? ம், கேளு. அது வந்து அத்தை, என் ஃப்ரெண்டு ஒருத்தி பிபிஏ ஹாஸ்பிட்டல் பக்கத்துல உங்களை பார்த்ததா சொன்னா. ஹாஸ்பிட்டல் ஏதாவது போனீங்களா என்ன? ஆ, ஆமா போனேன். என்னோட சித்திக்கு உடம்பு சரியில்லை பவி. பிபி ஆஸ்பத்திரியில அவங்கள சேர்த்து வச்சிருக்காங்கன்னு எனக்கு ஃபோன் வந்தது. அதான் சித்திய பார்த்துட்டு வரலான்னு தான் போனேன். யார் அத்தை? உங்க அம்மாவுக்கு சொந்த தங்கச்சியா? ஆ, இல்ல பவி, அம்மாவோட சித்தி பொண்ணு. ஒரு தூரத்து சொந்தம்னு வச்சுக்கோயேன். அப்பாவுக்கு அவங்கள சுத்தமா பிடிக்காது. அப்புறம் நீயும் வீட்ல இல்லையா, அதான் நான் மட்டும்தான் அவங்கள போய் பார்த்துட்டு வந்தேன். நீ வந்ததும் நான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா மறந்துட்டேன். அத்தை, எங்க அம்மாவை விட உங்க கூட தான் நான் ரொம்ப நெருங்கி பழகியிருக்கேன். நான் இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து எதையும் மறைச்சதில்ல. அதே மாதிரி நீங்களும் என்கிட்ட எதையும் மறைச்சதில்ல. ஆனா இப்ப உங்களை இந்த நிலைமையில பார்க்க முடியல அத்தை. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நானே கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு மேல உங்களை கேள்வி கேட்டு தொல்லை பண்ண நான் விரும்பல. என்ன பவி, ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்ல அத்தை. சரி வாங்க, நாம சாப்பிடலாம். உங்க குட்டி வந்தா நான் அவனுக்கு தனியா போட்டு கொடுக்கறேன். நீ போய் சாப்பிடு பவி. அத்தை வாங்க, வாங்கன்னு சொல்றேன்ல. நீங்க சாப்பிடலன்னா அப்புறம் நானும் சாப்பிட மாட்டேன். சரி, நீ போய் எடுத்து வை, நான் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வந்துடுறேன். ம், சரி ம். வாங்க. கந்தசாமி, அம்மா. அந்த இஞ்சியை ஒரு டப்பால கொட்டி வைங்க. சரிங்கம்மா. லக்ஷ்மி அம்மா, ஒரு டீ கொடுங்க, ஒரு சமோசாவும் கொடுங்க. ம். இந்த விஷயத்த சந்தோஷ் கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவான். போன்ல இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம், அவனை வீட்டுக்கு வர வச்சு சொல்லலாம்.
ஏய் சந்தோஷ், எப்ப ஃபோன் பண்ணாலும் உடனே எடுக்கவே மாட்டேங்கிற. அதான் உன்கிட்ட கெட்ட பழக்கம். சொல்லு ஆதிரா. சந்தோஷ், எங்க இருக்க? என்ன விஷயம் ஆதிரா? நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன். அம்மா, நீ ஏன் ஆபீஸ்க்கு வரல? அது வந்து சந்தோஷ், அத சொல்லதான் உனக்கு கால் பண்ணேன். என்ன விஷயம்? அதெல்லாம் போன்ல சொல்ல முடியாது. நீ என்ன பண்ற? போனை கட் பண்ணிட்டு அப்படியே நேரா வீட்டுக்கு வந்தனா நான் இங்க வச்சு அந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லுவேன். ஆதிரா, நான் இப்போ ஒரு மீட்டிங்ல இருக்கேன். உன் கால் வந்ததுனால மட்டும்தான் இப்ப நான் போனை அட்டென்ட் பண்ணேன். வை, நான் அப்புறமா வரேன். அதெல்லாம் முடியாது, நீ இப்பவே வரணும். இது வெரி வெரி அர்ஜென்ட் மேட்டர். அது மட்டும் இல்லாம சந்தோஷமான விஷயம். ப்ளீஸ் சந்தோஷ், வாடா. ஆதிரா, நான் மீட்டிங்ல இருக்கேன். சொன்னா கேளு, போனை வை. மீட்டிங் முடிச்சுட்டு நான் பண்றேன். என்ன சந்தோஷ், என்னை விட உனக்கு அந்த மீட்டிங் தான் முக்கியமா? அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். எம்டி கிட்ட நீ பெர்மிஷன் கேட்டா அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாரு. நீ கிளம்பி வா. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. நான் தான் சொல்றேன்ல, முக்கியமான ஒரு மீட்டிங்ல இருக்கேன். கேட்க மாட்டியா? சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. மீட்டிங்க பாதியில விட்டுட்டு வந்து வேலையை விட்டுட்டு என்ன நடுத்தூர்ல நிக்க சொல்றியா? நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா? நீ சொன்னவனே ஓடி வர்றதுக்கு. இத பாரு ஆதிரா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, புரியுதா? என்ன சந்தோஷ், இப்படி கோவமா திட்டுற? எனக்கு உன்னை விட்ட வேற யாரு இருக்கா? சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் துக்கமான விஷயமா இருந்தாலும் உன்கிட்ட தானே ஷேர் பண்ணுவேன். இது உனக்கே தெரியும் தானே? என்னோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. இந்த உலகத்துல என்ன யாரு வெறுத்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நீ என் கூட இருந்தா போதும் சந்தோஷ். ஆசை ஆசையா ஒரு விஷயத்த உன்கிட்ட நேர்ல சொல்லணும்னு நினைச்சேன். வர முடியாதுன்னு சொல்றல. உனக்கு தேவையானது கிடைச்சிருச்சுல்ல, அதான் நான் இப்ப உனக்கு போர் அடிச்சிட்டேன். அதானே? இருக்கட்டும், அடுத்த முறை நீயா வீட்டுக்கு வந்து என்ன பார்க்கணும்னு நினைச்சாலும் பார்க்க முடியாது. நான் போனை வச்சிடுறேன். ஆதிரா, இரு, வர்ற. எனக்கு நல்லா தெரியும் உனக்கு என் மேல பாசம் அதிகம்னு. வா, உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன். குட்டி அந்த ஆதிரா கிட்ட ஏதோ தப்பான விஷயத்துல மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கான். என்ன பண்றது, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியலையே. முருகா, நீதான் ஏதாவது ஒரு நல்ல வழியை காட்டணும். உன்னைதான் நம்பி இருக்கேன் முருகா. வா சந்தோஷ். என்ன ஆதிரா, நீ சொல்ல புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நான் ஆபீஸ்ல முக்கியமான ஒரு மீட்டிங்ல இருக்கேன்னு சொன்னேன்ல, அப்புறமா வா வான்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன சந்தோஷ், நீதான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நான் உடனே வான்னு சொன்னா அதுல ஒரு நியாயமான காரணம் இருக்கும். அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? உனக்கு என்ன விட அந்த மீட்டிங் தான் முக்கியமா தெரியுதுல்ல? ஆதிரா, அது முக்கியமான மீட்டிங் தான். அதுவும் எம்டி கூட இருக்க. பட்டன்லாம் கட் பண்ணிட்டு வர முடியாது. இதை என்ன நம்ப சொல்றியா? அப்போ நான் என்ன போய் சொல்றேன்றியா? வேணும்னே உன்னை அவாய்ட் பண்றேன்னு சொல்றியா? இருக்கலாம். உனக்குதான் வர வர என்ன கண்டாலே பிடிக்க மாட்டேங்குதே. எரிஞ்செரிஞ்சு விழுறியே. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல ஆதிரா. ஆபீஸ்ல கொஞ்சம் ஒர்க் பிரஷர் ஜாஸ்தி. சரி, இப்ப அவசரமா எதுக்கு வர சொன்ன சொல்லு. என்னன்னு தெரியல சந்தோஷ், திடீர்னு ஒன்னு பாக்கணும்னு தோணுச்சு. என்ன ஆதிரா, நீ இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற? முக்கியமான மீட்டிங்ல இருக்க ஒருத்தனை அவசரமா வர வச்சுட்டு ஒண்ணுமே இல்ல சும்மா பார்க்கதான் சொன்னேன்னா என்ன அர்த்தம்? என்ன பார்த்தா என்ன நக்கலா தெரியுது உனக்குலாம்?
என்ன சந்தோஷ் இப்படி கோவப்படுற? இங்க பாரு, நான் இப்ப கர்ப்பமா இருக்கேன். இந்த நேரத்துல உன் முகத்தை நான் அடிக்கடி பார்க்கணும். அப்பதான் வயித்துல இருக்க குழந்தை ஆரோக்கியமா உன் சாயல்ல பிறக்கும். என்ன ஆதிரா, நீ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன சந்தோஷ், என்ன பத்தி உனக்கு தெரியாதா?